Hello viewers, நான் அனிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th standard maths chapter 1 applications of matrices and determinants exercise 1.2ல second sum ஓட first subdivision. Question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா find the rank of the following matrices by row reduction method அப்படின்னு சொல்லிட்டு ஒரு matrix term கொடுத்திருக்காங்க. So எப்பவுமே நம்ம கொடுத்திருக்க matrixை let A is equal to அப்படின்னு எழுதிப்போம். ரோ ரிடக்ஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம ரோல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஜீரோ கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும். ஸோ ரிமைனிங் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருக்கிற ரோ வந்து நம்ம கவுண்ட் பண்ணி அதுதான் ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் ரோ விட்டுட்டு மீதி ரெண்டு ரோல எவ்வளோக்கு எவ்வளோ ஜீரோ கொண்டு வர முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணணும். இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒன் இருக்க ரோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க ரெண்டு ரோவையும் வந்து நம்ம ஜீரோ கொண்டு வர பார்க்கலாம். இப்போ R2 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா R2 minus 2 into R1 அப்படி பண்ணா இது வந்து 2 ஆயிடுமா. சோ இது ரெண்டு மைனஸ் பண்ணா நமக்கு 0 கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. சோ அதே மாதிரி R3 வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னா R3 minus 5 into R1. ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதி காட்டுறேன். R2 ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. 2 minus 1 3 4 minus 2 into R1 அப்படின்னா மைனஸ் 2 இந்த ரோ கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ என்ன கிடைக்கும்னா minus 2 into 1 minus 2 minus 2 into 1 minus 2 minus 2 into 1 minus 2 minus 2 into 3 minus 6 கிடைக்குமா. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆயிடும். 0 minus 3 1 minus 2 இதுதான் வந்து R2. சிமிலர்லி R3 வந்து 5 இருக்கு இல்லையா. 5 minus 1 7 11 R3 minus 5 R1 தான் R3 நம்ம எடுத்திருக்கோம். ஸோ மைனஸ் 5 into R1 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ ரோ ஃபர்ஸ்ட் ரோ கூட மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் 5 into 1 வந்து மைனஸ் 5 minus 5 into 1 minus 5 minus 5 into 1 minus 5 minus 5 into 3 minus 15. ஸோ இதை சால்வ் பண்ணா இது 0 ஆயிடும். மைனஸ் 6 ஆயிடும். 7 minus 5 2 11 minus 15 minus 4 இதுதான் வந்து R3 ஓட வேல்யூ. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா 1 1 1 3 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் R2 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0 minus 3 1 minus 2 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எழுதிக்கலாம் 0 minus 3 1 minus 2. நெக்ஸ்ட் R3 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0 minus 6 2 minus 4. இது நீங்க டைரக்டாவே எழுதலாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக ஒரு ரஃப் கால்குலேஷன் மாதிரி சைடில் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் இங்க 0 0 இப்போ வந்துருச்சு. இன்னும் ஃபர்தரா ரெடியூஸ் பண்ணி 0 கொண்டு வர முடியும். ஏன்னா 3 வந்து 6 மல்டிப்ளைட் பை 2 பண்ணா இங்க 6 வருது. ஸோ ஃபர்தரா நம்ம ரெடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்குன்னு இதை வச்சு தெரியுது. ஸோ ரோ 3 நம்ம எப்படி பண்றோம் அப்படின்னா ரோ 3 மைனஸ் 2 இன்டூ R2. ஏன்னா இது 2ஆல மல்டிப்ளை பண்ணா அது 6 வரும். ஸோ கேன்சல் பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்றதுனால நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ எழுதிக்கோங்க 1 1 1 3. நெக்ஸ்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க 0 minus 3 1 minus 2. அடுத்து R3 minus 2 into R2 0 minus 2 into 0 0 தான். minus 6 புரியணுன்றதுக்காக ரஃப் கால்குலேஷன் மாதிரி போடுறேன். R3 minus 2 R2 இல்லையா. ஸோ R3 எழுதிக்கோங்க. minus 2 R2ன்றது வந்து minus 2 into 0 0 தான். minus 2 into minus 3 plus 6 ஆயிடும். minus 2 into 1 வந்து minus 2 minus 2 into minus 2 வந்து plus 4 ஆயிடும். ஸோ இது எல்லாமே வந்து 0 ஆயிடுதா.
ஸோ நம்ம இங்கே வந்து 0 0 0. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரோவில் வந்து 0 கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா மீதி இருக்க நான் ஜீரோ எலமெண்ட்ஸ்லாம் வந்து கால்குலேட் பண்ணி அந்த நான் ஜீரோ எலமெண்ட் இருக்க ரோஸ் தான் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா அதான் ரேங்க். இப்போ வந்து நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் வந்து ஒரு ரோல இருக்கு, 2 ரோல இருக்கு, 3வது ரோல வந்து ஃபுல்லா 0 ஆயிடுச்சு. ஸோ 2 ரோல இருக்கிறதுனால ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. இதை நம்ம எப்படி எழுதுவோம்னா த லாஸ்ட் ஈக்குவலண்ட் மேட்ரிக்ஸ் is in row echelon form. It has 2 non-zero rows. அதனால rank of A is equal to 2 அப்படின்னு எழுதுவோம். இங்க echelon formனா என்ன அப்படின்னா, இப்போ row echelon form அப்படின்னா கடைசி ரோ ஃபுல்லா 0வா இருக்கலாம், அதை நம்ம row echelon form அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா இந்த 3 டேர்ம், ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு பார்த்தீங்களா, இந்த 3 டேர்ம் வந்து 0வா இருக்கணும். இப்படி ஸ்டெப் ஃபார்ம் பண்ணா இந்த டேர்ம்ஸ் எல்லாமே 0வா இருக்கா, ஸோ இப்படி பார்த்தாலும் இது வந்து நம்ம ரோ எக்கலன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான் நம்ம சம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.